வணக்கம். காம் அக்கௌண்ட் மேனேஜர் அக்கௌண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் மிக்சட் மோட் எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் அதுக்குரிய டிஃப்ரென்ஸ், அதுக்குரிய ரேட் சேஞ்சஸ் எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அட்மின் கிளிக் பண்ணிவிட்டு கம்பெனி செட்டிங், பி ட்ரேடு, எனேபிள் மிக்சட் மோட். இது பொதுவாக எஸ்ஸில் இருக்கும். இப்போ எஸ்ஸில் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சேல்ஸ் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரீட்டைல் ரேட்டில் இருக்குது. இப்போ நான் F1 ப்ரெஸ் பண்ணி மிக்சட் மோட் கொண்டு வந்துடுறேன். மிக்சட் மோட் எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் இந்த M வரும். அது நோவில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஹோல்சேல் ரேட் வந்துடும். மிக்சட் மோட்டில் 01 கோடு கொடுக்குறேன். வறுத்த நிலக்கடலைங்கிறது லோட் ஆகிடுது. இப்போ F4 ப்ரெஸ் பண்ணுறப்போ ஐட்டம் டீட்டெயில்ஸ் அண்டு ரேட் அப்டேட் ஆப்ஷன் வருது. இதில் இதுக்குரிய ரேட்டு டீட்டெயில்ஸ் எப்படி கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம். ரீட்டைல் ரேட்டு 160 ரூபா, ஹோல்சேல் குவான்டிட்டி 2 கிலோ. 2 கிலோவுக்கு மேலே வாங்குறப்போ 150 ரூபா அப்ளிகபிள் ஆயிரும். 300 கிராமுக்கு கீழே வர்றப்போ 180 ரூபா ஸ்பெஷல் ரேட்டு அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கிலோ போடுறேன். இங்கே ஹோல்சேல் ரேட் எடுத்துக்குது, டபிள்யூங்கிறத மென்ஷன் பண்ணுது. அடுத்து அகைன் 01 போட்டு 1 கிலோ போடுறேன். 160 ரூபா எம்டியாக இருக்கிறப்போ ரீட்டைல் ரேட்டோட கான்செப்டை எடுத்துக்குது. 1/4 கிலோ போடுறேன். 180 ரூபான்னு ஸ்பெஷல் ரேட்டு நமக்கு இதில் அப்ளிகபிள் ஆகிடுது. இது மிக்சட் மோடில் போடுறப்போ இந்த மாதிரியான கான்செப்டில் வரும். 2 கிலோவுக்கு மேலே ஹோல்சேல் ரேட்டு, 300 கிராம்லேருந்து 2 கிலோ வரைக்கும் ரீட்டைல் ரேட்டு அப்ளிகபிள் ஆகிடும். 300 கிராமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேட்டை எடுத்துக்கிறோம். மற்றபடி ஆறில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைல் ரேட்டு, இப்போ நம்ம 2 கிலோ போட்டாலுமே ரீட்டைல் ரேட்டை எடுத்துக்கிறோம். எகைன் F1 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். டபிள்யூன்னு வந்துடுது ஹோல்சேல் ரேட். இப்போது நம்ம வறுத்த நிலக்கடலை 1 கிலோ போட்டால் கூட 150 ரூபா ஹோல்சேல் ரேட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே மிக்சட் மோடில் இருக்கிறப்ப மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ரேட் கன்வர்ஷன் நடக்கும். 3 விதமான ரேட்டை அப்ளிகபிள் பண்ணிக்கிறோம். எகைன் இன்னொரு தடவை பார்க்கலாம். மிக்சட் மோட் 2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ, 3 விதமான ரேட். ஒரே பொருளுக்கு 3 விதமான ரேட் அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்பெனி செட்டிங் போயிட்டு எனேபிள் மிக்சட் மோடுங்கிறத நோ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேல் இன்வாய்ஸ் வரேன். இப்போ F1 ப்ரெஸ் பண்ணுறப்போ ரீட்டைல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு 2 மட்டும்தான் இங்கே மாறி மாறி வரும். மிக்சட் மோடு வராது. இப்போ இது எப்படி ரேட்டு சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வறுகடலை 2 கிலோ, வறுகடலை 1 கிலோ, வறுகடலை 0.25. அதே கான்செப்டில் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 160, 180. இப்போ 2 ரேட் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அந்த மிக்சட் மோடில் போட்ட மாதிரியான கான்செப்டில் இங்கே ரேட் கன்வெர்ட் ஆகாது 2 கிலோவுக்கு. ஏன்னா நம்ம ரீட்டைலில் இருக்கோம். சப்போஸ் நம்ம இதை F1 ப்ரெஸ் பண்ணி ஹோல்சேலுக்கு மாத்திரம் அப்படின்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். F1 ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கிற அத்தனை ஐட்டத்துக்கும் ஹோல்சேல்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு மாற்றி கொடுத்துரும், ரீட்டைல்னா ரீட்டைல் ரேட்டுக்கு மாற்றி கொடுத்துரும். இப்போ ரெண்டுமே ஹோல்சேல் ரேட்டுக்கு மாறிடுச்சு. இந்த 1/4 கிலோ நம்ம ஸ்பெஷல் ரேட்டு கொடுத்துருக்கிறதுனால இது மட்டும் சேஞ்ச் ஆகாது. எகெயின் ஒரு தடவை நான் F1 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ரேட் மட்டும் மாறும். 160, 180, இங்கே ரீட்டைல். எனேபிள் மிக்சட் மோட் நோவில் இருக்கிறப்போ நமக்கு என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக ரேட் கன்வர்ஷன் நடந்துடும். ஒன்றா ரீட்டைல் பில் இல்லாட்டி ஹோல்சேல் பில். இப்போ ஒரு 2-3 பொருட்கள் பார்க்கலாம். 01 1 கிலோ, 02 1 கிலோ, 03 1 கிலோ, 01 200 கிராம், 02 200 கிராம், 03 200 கிராம். இப்போ இது முழுக்குமே ஸ்பெஷல் ரேட்டு, இது ஃபுல்லுமே ரீட்டைல் ரேட்டு. இப்போ F1 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ஐட்டமே ஆட்டோமேட்டிக்காக ஹோல்சேல் ரேட் எடுத்துக்குது. 150, 330, 54. இப்போ 160, 340, 58. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஆயிரும். கீழே இருக்கிற ஸ்பெஷல் ரேட், ஏன்னா நம்ம 300 கிராம் 1/4 கிலோ கம்மியாக வாங்குற அந்த ஐட்டங்களுக்கு ரேட் சேஞ்ச் ஆகாது. நன்றி, வணக்கம்.